அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு சோப் பீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மில்டன் தெர்மோஸ்டீல் ஃப்ளாஸ்க்கு. இது வாங்கின அந்த கார்ட்போர்ட் வீட்டில் வந்து இருந்துச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சோப் பீஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு டிசைன் எல்லாம் நம்மளோட ஐடியாவில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து மேலே இருக்கிற அந்த டாப்பில் இருக்கிற அந்த இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு கலர், நம்மளுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரோ அந்த கலரை எடுத்துகிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணி எடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அடிச்சிருக்கிறேன். இன்னும் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த டிசைன்லாம் தெரியுது, ஃபோட்டோலாம் தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து ரெண்டாவது டைம் ஒரு தடவை இந்த மாதிரி நான் அடிச்சுக்கிறேன். அடித்த பிறகு லைட்டாக தெரிஞ்சிச்சு, பட் நம்ம மேலே டிசைன் கொடுக்கையில் அது மறைஞ்சிரும். ஸோ அதனால் அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து டாட் பெயிண்ட் வைக்கிறேன். அந்த டாட் பெயிண்ட்டுக்குரிய அந்த டூல்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. அந்த டூல்ஸை வச்சு நான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு சிம்பிளான ஒரு டாட் பெயிண்ட்டு தான் பண்ணுறேன். ரொம்ப இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து இந்த பாக்ஸில் ஒரு சைடு வந்து நான் டாட் பெயிண்ட் வச்சு நான் முடிச்சிருக்கேன். நான் எனக்கு வந்து எல்லா சைடு வந்து வேறு வேறு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து 3D அவுட்லைனர் எல்லோ கலரில் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. லைட்டாக இந்த இதை வச்சு ஈஸியாக எப்படி போட முடியுமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த சைடு ஒரு டிசைன், இதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு டிசைன், அந்த மாதிரி ரெண்டு சைடும் 3D அவுட்லைனர் எல்லோ கலரை வச்சு கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம வந்து டாட் பெயிண்ட்டை ஃப்ரண்ட்டில் வைக்கையில் இது ரெண்டும் சைடில் தெரியும். அடுத்து டாட் பெயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வேறு ஒரு டிசைன் கொடுக்குறப்ப அந்த இது ரெண்டு சைடில் தெரியும். அதை நான் வந்து ஒரே இதில் இந்த பக்கமும் வச்சுக்கிறலாம் ஒரு டிசைனாக, இந்த பக்கமும் வச்சுக்கிறலாம், அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து 3D அவுட்லைனரை வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் தான். நம்ம ஒரு கோன், நம்ம கையில் கோன் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிசைன் தான் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து பாருங்கள், இதே மாதிரி டிசைன் தான் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த பாக்ஸோட நம்ம பேக் சைடில் ஒரு டிசைன் கொடுக்காமல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் இப்போ பாருங்களேன், கொடுக்குற டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து குட்டீஸ் கூட பண்ணிடலாம். அந்த மாதிரி சும்மா ஒரு பெரிய பெரிய சர்க்கிள், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கலரையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய சர்க்கிள், இந்த சைடு ஒரு சர்க்கிள் அண்ட் ஆப்போசிட் சைடு ஒரு சர்க்கிள், அந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். அது ஒரு டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ எல்லா கலர்லேயும் ஒரு பெரிய சர்க்கிள் தான் இது வந்து சர்க்கிள் பண்ணுறதே ஒரு டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதாங்க, நம்ம சோப் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ரொம்ப கஷ்டமான டிசைன்லாம் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இப்போ 2 பக்கமும், இந்த பக்கமும் வச்சுக்கலாம், அந்த பக்கமும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ சர்க்கிள் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறப்ப 2 சைடும் அந்த 3D அவுட்லைனர் கொடுத்தது தெரியும். அதை திருப்பி வைக்கிறப்ப இந்த சைடு 3D அவுட்லைனர் தெரியும். அந்த கான்செப்டில் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் கல்லை போட்டுட்டு மேலே ஃப்ளவர் வாஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்படியே வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸை நம்ம தேவையில்லைன்னு கீழே தான் தூக்கி போடுவோம். அதில் ஒரு அழகான ஒரு சோப் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஹோல்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வேறு ஒரு பெஸ்ட் அவுட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.